அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறது தலைமை அலுவலக ஆய்வு. இப்போ புகார் மீது ஒரு மாத்திரை நடவடிக்கைகள் எடுத்தாங்க. இது எவ்வாறு மாற்றிப்பட்ட நடவடிக்கைகளை மறுபெற்று கொண்டுள்ளார்கள் என்று ஒப்பீடுகளை 3 நாடுகளுக்கு வழங்க வேண்டும் என்றும், பெற்றுவதற்கு ஒரு மாதிரி அதில் குறிக்கப்பட்ட குறைகளை கணக்கிடப்பட வேண்டும் என்றும், அதில் என்று அரசு அலுவலகங்களை அறிந்துவிட்டார்கள் என்றும், அரசு அலுவலகங்களுக்கும் பெறுவதற்கு குறைய கணங்களை மனுக்களுக்கும் கைப்படுவதற்கும் போது அரசாங்கங்களுக்கும் அரசு கடிதங்களுக்கும் வகு அளிக்கப்படுவதற்கு அனுமதிக்கப்பட்டு நடைமுறைகளை தவிர கடைசி பிடிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்கள். அப்போ குழி கழிவுகளை மனு படிவுகளை பராமரித்தல் பற்றி நாங்கள் இப்போ பார்ப்போம். அரசு அலுவலகங்களுக்கு மக்கள் அளிக்கும் புகார் மீது உடனடிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று அதற்கு பின்பற்ற வேண்டிய நடவடிக்கைகளை குறித்து தலைமைச் செயலாளர்களை முருகனுக்கும் அரசாங்க ஒப்பீடுகளை பிறக்கப்படுவது. தலைமைச் செயலாளரை பிறப்பித்த உத்தரவு 2026 சட்டத்திலே தேர்தல் அறிவிக்கும் இன்று ஏற்று மாதங்களுக்கு உள்ள நிலையில் மக்கள் கலைகளை ஏற்றுக்கும் நடவடிக்கைகளை தீர்மானிக்கப்பட்டுள்ளமாறு அமைச்சர்களுக்கும் உத்தரவிட்டுள்ளதற்கும் இது ஒரு புறமிருக்க தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலாளர் முருகன் அரசு அலுவலகத்துக்கு முக்கிய உத்தரவும் பிறப்பித்துள்ளார். தலைமையில் செயலாளர் முருகன் வெளியிட்ட அரசாங்கத்தில் அரசு அலுவலகங்களுக்கு நேரடியாகவும் மற்றும் மின்சார வழியூடாகவும் பெற்றுப்படும் குறைய காலமாகவும் மனுக்களின் பரிசீலனை குறித்து மாற்றமளிக்கப்பட்டுள்ளது. நடவடிக்கைகளை வெளியிடப்பட்ட அமைச்சர்களுக்கும் அறிவித்தல். அமைச்சர்கள் மூலம் துறை ரீதியாகவும் வரும் புகார் குறித்து உடனாக நடவடிக்கைகளை எடுக்கும் வலியுறுத்தியுள்ளார்கள். முதல்வர்கள் சுற்றுப்பயணங்களை மேற்கொள்ளுவது போது அவற்றின் வாக்களிக்கப்பட்ட புகார்கள் தொடர்பாகவும் நடவடிக்கைகள் எடுக்கப்படுவது. தலைமைச் செயலாளர் பிறந்த உத்தரவும். மக்களின் குறிப்புகளை களையும் முனைப்பு காட்டும் முதல்வர். தமிழ்நாட்டு முதலமைச்சராட்சி மு.க. ஸ்டாலினின் ஆட்சி பெறுபெற்ற முதல் மக்களின் குறிப்பு புகாரளித்த கோரிக்கை மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதை கவனத்தில் உள்ள 2021 சட்டமன்றத்தில் தெரிவித்த பிரச்சினையில் போதை மக்களின் புகாரை அனுப்பி வாங்கி ஆட்சி பொறுப்பேற்றுள்ளதும் மக்களை குறித்து நீங்க அவர்களின் புகார் மீது உடனடிக்கை நடவடிக்கை எடுக்க முதல்வர்களின் முகவரி என்பது தனித்த துறைகளை உருவாக்க தேவை அலுவலக வழக்கு வந்தது. அரசு அலுவலக புகார்கள் மீது நடவடிக்கைகள் எடுக்க தலைமை செயலாளர் முருகன் பிறப்பித்த உத்தரவு. தமிழ் அரசு அலுவலகங்களில் பெறப்பட்ட புகார் மீது உடனடியாக நடவடிக்கைகள் எடுப்பதற்கு குறிப்பு கனவு மனு பதிவேட்டை முறைகளையும் பராமரிக்க வேண்டும் என்று தடைகளை செய்வது நடைமுறைகளுக்கு குறிப்பிட்டுள்ளது. 741 விமானிகள் வந்து விமானத்தில் சென்று நேற்றுக்கு இந்தியாவில் ஒரு இடத்துல அது ஒரு காலேஜுக்கு மேலே விழுந்து யூனிவர்சிட்டி மேலே விழுந்து யூனிவர்சிட்டி மாணவர்களை சேர்த்து எத்தனையோ பேர் உயிரை விட்டுறாங்க. அதில் விமானத்தை போன ஒரே ஒரு ஆள் மட்டும் உயிர் பறிச்சாங்க வேண்டும். அந்த விமானத்தை பறந்து கொண்டிருக்கும் போது கிட்டார போகிறத கண்டு ஒரு பையன் வீடியோ எடுத்த காட்சியும் இதில் நிறைய வெளியாகிட்டு அத்தனை பேருக்கும் அல்லா நல்ல ஒரு வாழ்க்கையை புதுசாக அவங்க அமைத்து கொடுக்கட்டும். அவங்கள பாவத்தில் மன்னித்து அவங்கள சொர்க்கத்துக்கு அல்லா ஏற்றுக்கொள்ளட்டும்னு சொல்லி நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். நாளைக்கும் இதேபோல்
உங்களை வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களை ஃபர்ஸ்ட் லவ்.